பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய பயம் எப்பொழுது மாறும்? வியாதியை குறித்தான பயம், கடன் பாரத்தை குறித்தான பயம், பிள்ளைகளுடைய சூழ்நிலைமையை குறித்தான பயம், எல்லாவற்றையும் பார்க்கும்போது எனக்குள்ளாடி ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னை பாதுகாப்பவர் யார்? என்னை காத்து கொள்ளுகிறவர் யார்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பயத்தை மாற்றி உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பாதுகாக்கும்படிக்கு, உங்களுக்கு ஒரு வேலி அடைப்பு கொடுக்கும்படிக்கு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பாதுகாப்பை விட்டு வெளியே சத்ருவானவன் அழைத்து கொண்டு போகிறான். பிள்ளைகளுடைய காரியம் கெட்டு போய் கிடக்கிறது. சூழ்நிலைமையை பார்க்கும்போது சத்ருவின் பிடிக்குள் இருந்தது போல் இருக்கிறது. நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு வேலி அடைப்பு இல்லையே. எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை, சோதனை, கவலைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறதே. இதற்கு எப்பொழுது முடிவு வரும்? என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பாரா? என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வேலி அடைப்பு உண்டாகுமா? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்? என்னுடைய குடும்பத்தில் ஏன் இந்த பாதுகாவல் இல்லை என்று பல கேள்விகளோடு ஆண்டவருடைய தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை நான் அழிப்பேன், உன் குடும்பத்தில் நான் வேலி அடைப்பை தருவேன், தூதர்கள் உனக்கு துணையாய் நிற்பார்கள், அவர்கள் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள், அவர்கள் உங்களை காக்கவும் உங்களை வேலியடைக்கவும் உங்களுக்காக பணிவிடை செய்யவும் அவர்களை நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த சேதமும் வருவதில்லை. துஷ்டதனத்தின் ஆவிகள் உன் குடும்பத்தை சேதப்படுத்துவது இல்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உன் குடும்பத்தை அழிக்கணும், உன் குடும்பத்தை வேட்டையாடணும், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் சீரழிக்கணும், உன் குடும்பத்தை இல்பொருள் ஆக்கணும் என்று சொல்லி குடும்பத்துக்குள்ளாடி இருந்தே வேட்டையாட நினைக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும். சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்படும். இந்த குடும்பம் துதிக்கிற குடும்பம், இந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம், இந்த குடும்பம் ஆராதனை செய்ய குடும்பம், இந்த குடும்பத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாய் முறியடிக்கப்படும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உங்களை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழும்பும்போது, அமரும்போது உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களை எதுவும் சேதப்படுத்துவதில்லை. துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவதில்லை. அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அல்லவோ, உனக்கு விரோதமாய் கை சூண்டினார்கள் அல்லவோ, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள் அல்லவோ, உனக்கு விரோதமாய் வழக்காடினார்கள் அல்லவோ, உனக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டு வெம்மல் கொண்டு உன்னை அழிக்கணும், உன்னை இல்பொருள் ஆக்கணும்னு சொல்லி உனக்காக எழும்பி நின்றவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ அழுது விழித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று.
நீ விதைத்து கொண்டது நீ அறுவடை செய்ய முடியாமல் போய்விடுமோ? இத்தனை நாட்களும் தேவ சமூகத்தில் என் கண்ணீரை விதையாய் தூவி கொடுத்திருக்கிறேனே, கண்ணீரோடு விதைத்திருக்கிறேனே, எப்பொழுது நான் ஒரு அறுவடை செய்ய முடியும்? என் கண்ணீருக்கு எப்பொழுது பதில் கிடைக்கும்? அநேக நாட்களாய் கட்டிலை நனைத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பமே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கக்கூடிய தகப்பனாகிய தெய்வம் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பதற்கு என் கரம் உனக்காக வந்து கொண்டிருக்கிறது. உன்னை தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்கு, உன்னோடு கூட இருப்பதற்கு, நான் உனக்கு உதவி செய்வதற்கு, உன் குடும்பத்தை நிலைநாட்டுவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, வளர்ச்சியை கொடுப்பதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனோடு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாறு. நீ என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். இனி காலம் தாமதிப்பதில்லை. வெகு விரைவிலே அந்த நன்மைகள் உன் குடும்பத்தில் வந்து சேரும். உன் குடும்பத்துக்குள்ளாடி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் உண்டாக போகிறது. தடைபட்டு நிற்கக்கூடிய காரியங்கள் விலகி ஓடும். இனி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தகப்பன் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காத்து கொண்டிருக்கிறேன், உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், என் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டு உனக்காக என் ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் நான் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துகிற தெய்வம், நான் உன்னை நித்தமும் நடத்தக்கூடிய தெய்வம். உன்னுடைய நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கக்கூடிய மரத்தை போல் இருக்கிறாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா, என் குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என்னோடு கூட இருங்கப்பா, என்னை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை வேலியடைத்து கொள்ளுங்க, என் பிள்ளையை வேலியடைத்து கொள்ளுங்க, என் தொழிலை வேலியடைத்து கொள்ளுங்க, என்னுடைய மிருக சம்பத்துகளை வேலியடைத்து கொள்ளுங்க, என்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய கனிதரும் விருட்சங்களை வேலியடைத்து கொள்ளுங்கப்பா, என்னுடைய வழக்கு காரியம் போய்கொண்டிருக்கிறது, அதில் ஒரு ஜெயத்தை தருவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்குண்டான நன்மைகளை நான் தருவேன், உனக்குண்டான நன்மைகளை நான் தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களா ஆண்டவரே. எங்களை காக்கும்படிக்கு எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் நிலைவரமாய் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் எங்கள் குடும்பத்தில் பிரகாசிக்கப்படட்டும். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன பிரகாரம் கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாப்போடு தேவன் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.